இழந்ததை மீட்டுத் தரும் என் கண் முருகன். இந்த கோவிலை அடிப்படையாக வைத்து மக்கள் வந்திருக்காங்க. மக்கள் அடிப்படை வைத்து இன்னைக்கு ஊரே வந்து இன்னைக்கு ஒரு ஆறு படையில இருக்கக்கூடிய ஆறு படை வேற, ஆதிப்படையில இருக்கக்கூடிய ஆறு படை வேற. முருகனுடைய இந்த மயில் மேல ரூபத்தை பார்த்தோம்னா முருகனுக்கு 12 கைகள் இருக்கு. பொதுவா முருகன் கிட்ட இருக்கனா இருக்கும் வேல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவன் என்ன உருவாக்குறானா அம்பும் வில்லையும் வைத்திருக்கின்றவர். ஏன் அம்பும் வில்லும் வச்சிருக்கான்? ஏன்னா ஒரு போர்படை தளபதி. மனிதனுக்கு கொஞ்சம் முதுகு புடைச்சா எப்படி நரம்பு எலும்பெல்லாம் தெரியுமோ அதே போல இன்றும் நீங்க புறவாச்சேரியில போய் முருகனை பார்த்தீங்கன்னா முருகனுடைய கை நரம்பு தெரியும். என்னுடைய கோவில்ல தான் வரலாறு பேசணும். உங்களுடைய கட்டை விரல், எல்லா விரலையும் கேட்கல, கட்டை விரல். ஏன் கட்டை விரல்? சிற்பத்தை செதுக்கிறதுக்கு முக்கியமான ஒளியாக இருக்கக்கூடிய இந்த கட்டை விரலை எனக்கு தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. முருகனுடைய ரூபம் தான் இவருக்கு மனதிலேயே இருக்கே, முருகனுடைய உருவம் தான் இவருக்கு கையிலேயே இருக்கே. கை எதற்கு, உருவம் எதற்கு? இவர் தானாகவே முருகனுக்கு ஒரு சிலை வடிக்கின்றார். அந்த சிலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக கண் மட்டும் தான் திறக்கணும். அப்படி கண் திறக்குகின்ற வேளையில எனக்கே கண் இல்லையே முருகா, நான் உனக்கு எப்படிப்பா கண்ணை திறப்பேன்னு சொல்லி அவர் செதுக்குகின்ற பொழுது அந்த சுழி, அந்த உளி தன்னுடைய கையில் பட்டு அந்த ரத்தம் குடம் போல பாய்கின்றது. இதை பார்த்த முருகப்பெருமான் உனக்கு கண் இல்லையான்னு சொல்லி அந்த வேண்டார்ல, எனக்கே கண் இல்ல முருகா, நான் எப்படி உனக்கு கண் கொடுப்பேன்னு சொல்லி அவர் வேண்டியதற்கு இணங்க முருகப்பெருமான் கண் கொடுத்ததால் முருகப்பெருமானுடைய மயில ஏறி விளையாடுவோம். அப்ப இதன் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? தண்ட கொலுசு விளையாடுகின்றதுன்னா உங்கள் வீட்டிலும் இந்த தண்ட கொலுசு நாளைக்கு குழந்தை அசைச்சா விளையாடும் என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அற்புத திருத்தலமாக முருகன் விளையாடுகின்றார். நம்மளுடைய விதியை தாண்டி ஒரு பலத்தை உருவாக்கி நீங்க என்ன கேட்டாலும் முருகன் கொடுப்பான். இழந்ததை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம். நீங்க திருவாரூரில் இருந்து தஞ்சை போகின்ற சாலையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம முருகன் பத்தி, ஆச்சரியமான கோயில்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க, அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம தொடர்ந்து முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றதை விட ஆச்சரியமூட்டும் ஒரு முருகன் ஸ்தலங்களை பத்தி நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். சிக்கல் சிங்காரவேலன் பதிவை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தொடர்ந்து அடுத்த கோயில் என்ன அப்படிங்கிற ஒரு ஆவலோட அடுத்ததா வந்து என்கண் முருகன் கோயில் பத்தி நீங்க தான் சார் ஆரம்பிக்கணும். இழந்ததை மீட்டுத் தரும் என்கண் முருகன். ஓ, இழந்ததை மீட்டுத் தரும். என்ன இழந்தாலும் மீட்டுத் தரும். இந்த ஊர் வந்து ஊர் கிடையாது. இந்த ஊர் பின்னால உருவாக்கம் செய்யப்பட்டது. ஒரு முதல்ல கோவில் இருந்து கோவிலே இல்ல. எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள்ல உருவாக்கி இந்த கோவில் வந்திருக்கு. இந்த கோவிலை அடிப்படையாக வைத்து மக்கள் வந்திருக்காங்க. மக்கள் அடிப்படை வைத்து இன்னைக்கு ஊரே வந்து இன்னைக்கு ஒரு படை, ஆமா முடை. இன்னைக்கு நம்ம ஆதிப்படைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆதிப்படையிலுக்கும் அது ஒரு இடம், ஒரு காடு. அந்த காட்டுல முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த முனிவரனுடைய தபஸ்பியினுடைய வேண்டுதல், இது எல்லாம் அற்புதமா இந்த ஊர்ல திகழ்ந்து. அருமை. சரி, இப்ப இந்த கோயில் நீங்க சொல்லும் போதே இந்த என் கண் அப்படின்றது என்னுடைய கண் தான பொருள், இல்ல நம்பர் என்ன? இன்னைக்கு மக்கள் வந்து தவறா புரிஞ்சிருக்கிறது எண். நீங்க என்னைக்கும் பெயர் பதங்கள்ல பாத்தீங்கன்னா எண் அப்படிங்கிறது டன்னகரம் பயன்படுத்துறாங்க. டன்னகரம்னா நம்பர் அப்படிங்கிற எண்ணிக்கையை குறிக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய அருணகிரிநாதனுடைய பாடல்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா என் கண் முருகா அப்படின்னா அது பின்னாடி என்னுடைய கண்ணே முருகா அப்படின்னு சொல்றதா அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஓகே, இப்ப அந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன சார்? நம்ம எல்லாரும் இப்ப போன பதிவுல பார்த்திருப்போம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம். இந்த சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திலிருந்து அப்படியே ஒரு 2 மைல் தொலைவுல போனோம்னா பொறவாச்சேரி அப்படிங்கிற ஊர். இந்த புறவாச்சேரியில முத்தரச சோழன் நம்மளுடைய சோழ மன்னன் ஒருவன் ஆட்சி செஞ்சு வர அற்புதமான ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சினா தமிழர்களுடைய ஆதி கடவுள்களை பத்தி ஆய்வு பண்ணக்கூடியது. இப்ப சோழன்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கரிகால் சோழன் எல்லாம் சிவ வழிபாடு. அதே மாதிரி நம்ம ராஜராஜ சோழன் எடுத்துக்கிட்டோம்னா சிவன் உள்ள இடமெல்லாம் அவனுடைய குகம் இருக்குங்கிற அளவுக்கு எங்க பார்த்தாலும் சிவ ஆலயங்கள் எல்லாம். தமிழகம் மட்டும் இல்லாம கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், கங்கையில இருந்து மலேசியா வரைக்கும் சிவபெருமான் ஆலயங்கள் கட்டினான். ஆனா இந்த முத்தரசன் ஒரு மிகப்பெரிய முருக பக்தன். முத்தரச முருகபக்தன் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு இவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை. இவனுடைய ஆசை என்னன்னா இதுவரைக்கும் அவன் பார்க்காத ஒரு முருகனை அவன் உருவாக்க வேண்டும். பார்க்காத முருகன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் அறுபடை என்பது தமிழகத்தில் இல்லை. இப்ப 6 படை இருந்துச்சுன்னா 6 படை முருகனை பார்த்திருப்பான். ஒவ்வொரு படையிலும் முருகனுடைய ரூபங்களை பார்த்திருப்பான். அந்த ரூபங்களை பார்த்து உனக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், உனக்கு ஆசையை நிவர்த்தி பண்ணிருக்கலாம். ஆனா இவன் அப்படிப்பட்ட ஒரு ரூபத்தை பார்க்கவே இல்லை. இவனுடைய காலத்தில் இருந்த ஒரே ஆலயம் எது? சிக்கல் மட்டும் தான் இவருடைய இருந்திருக்கு. என்ன நேயர்கள் பார்த்திருப்பாங்க, 6 படை என்பது வேறு, ஆதி படை என்பது வேறு. இதெல்லாம் ஆதி படையில் வரக்கூடிய இந்த முருக ஆலயம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து மக்கள் உங்களுக்காக தான் இது எக்ஸ்பிரஸா சொல்றாங்க. ஆதி படையில வரக்கூடிய 6 படைகள், 6 படையில இருக்கக்கூடிய 6 படை வேற,
ஆதிப்படையில இருக்கக்கூடிய 6 படை வேற. இந்த ஆதிப்படையில 2வது படை வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த எண்கண் எப்படி வந்துச்சுன்னா, இந்த புறவாச்சேரியில ஒரு முருகன் ஆலயம் கட்டுறான். இந்த முருகன் ஆலயம் கட்டுறதுக்கான சிறப்பு விஷயம் என்னன்னா, முருகன் மயில் மேல அமர்ந்து வரார். முருகன் எப்போதும் மயில் மேல இருக்காது, ஓகே. ஆனா முருகனுடைய இந்த மயில் மேல ரூபத்தை பார்த்தோம்னா முருகனுக்கு 12 கைகள் இருக்கு. இந்த 12 கைகளும் என்னவா சொல்றாங்கன்னா அம்புரா என்று சொல்கிறாங்க. அம்புரானா நம்மளுடைய வலப்பக்கம்னு சொல்லக்கூடிய இந்த வலது இருக்கு இல்லையா, இந்த வலப்பக்கமுடைய நார்பு, இந்த வலப்பக்கத்தினுடைய இடங்கள்லையும் இப்ப இந்த பக்கம் 6 கைகள், இந்த பக்கம் 6 கைகள். அது ஒரு கைகளையும் நம்ம போன பதிவுல சொல்லியிருப்போம். தோமாரம், கழு, மழுன்னு ஒவ்வொரு ஆயுதங்களை வைத்திருப்பான். பொதுவா முருகன் கிட்ட இருக்கனா இருக்கும் வேல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவன் என்ன உருவாக்குறானா, அம்பும் வில்லையும் வைத்திருக்கின்றவர். ஏன் அம்பும் வில்லும் வச்சிருக்கான்? ஏன்னா ஒரு போர்படை தளபதி. அந்த அம்பும் வில்லும் வைத்தவாறு ஒரு முருகப்பெருமானுடைய சிலையை செஞ்சாச்சு. இதுல என்ன ஒரு அற்புதம்னா, மனிதனுக்கு கொஞ்சம் முதுகு புடைச்சா எப்படி நரம்பு எலும்பெல்லாம் தெரியுமோ, அதே போல இன்றும் நீங்க புறவாச்சேரியில போய் முருகனை பாத்தீங்கன்னா முருகனுடைய கை நரம்பு தெரியும். மூலவருடைய முருகனுக்கு கை நரம்பு தெரியும். பார்க்கலாம். நீங்க முருகனுடைய சன்னதிக்கு ரொம்ப கிட்டக்க உற்சவமூர்த்தியா இருப்பார் இல்லையா, செப்பு திருமேனியா இருப்பாரு, அவருக்கு போனீங்கன்னா அங்கேயும் முருகனுக்கு என்ன தெரியும்? நரம்பு தெரியும். பின்னாடி நீங்க வந்தீங்கன்னா சிலாரூபத்துல முருகனுடைய எலும்பு தெரியும், முதுகெலும்பு தெரியும். உற்சவருடைய உற்சவ மூர்த்தியும் சரி, உள்ள இருக்கக்கூடிய கருவறை மூர்த்தியும் சரி, இருவருக்குமே என்ன தெரியும்னா மனித ரூபம் போலவே அவர் என்ன பண்ணிருப்பார், அந்த சிற்பி செதுக்கி இருப்பார். அந்த சிற்பியை செதுக்கின உடனே நம்ம தாஜ்மஹால் எப்படி அந்த தாஜ்மஹால் கட்டினத உடனே எல்லாருடைய கைகளையும் அந்த அரசன் வெட்டிடுறானோ, அதே போல இவன் என்ன பண்றான், கொடுமைப்படுத்தல. அந்த அரசன் போய் அந்த முனிவர் கிட்ட போயிட்டு மடிப்பிச்சை கேட்கிறான். என்ன, இது போல நீ தமிழகத்துல எங்க இனிமே கோயில் கட்டக்கூடாது, என்னுடைய கோவில்ல தான் வரலாறு பேசணும். உங்களுடைய கட்டை விரல், எல்லா விரலையும் கேட்கல, கட்டை விரல். ஏன் கட்டை விரல்? சிற்பத்தை செதுக்கிறதுக்கு முக்கியமான ஒளியாக இருக்கக்கூடிய இந்த கட்டை விரலை எனக்கு தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அரசர் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 கட்டை விரலையும் தானமா கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில் திருப்பணி முடிஞ்சு குடமுழுக்கு நீராடி அவரு கொஞ்சமா வெளில வந்துட்டாரு. இனி அந்த ஆலயத்துக்குள்ள யாரையும் அவங்க அனுமதிக்கல. அந்த முருகனுடைய எழில் ஓவியத்தையும் அந்த முருகனுடைய அழகையும் இவனே தினம் தினம் ரசித்து 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 அந்த முருகனை கொஞ்சி விளையாட ஆரம்பிச்சிட்டான். யாரையுமே உள்ள அனுமதிக்கல. இவரை கூட அனுமதிக்கல. யார, சிற்பிய செதுக்கினவரை கூட அனுமதிக்கல. இவருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த வருத்தத்தை வைத்துக் கொண்டு இவர் என்ன பண்றாரு, நேரா எட்டுக்குடி போறார். அந்த எட்டுக்குடிங்கிற ஊர் இப்ப பின்னாடி அதனுடைய வரலாறுகளை பார்ப்போம். இந்த எட்டுக்குடியில் என்ன பண்றாரு, உட்கார்ந்து மீண்டும் ஒரு முருகனுடைய சிலையை செய்யறாரு. அங்கதான் முருகன் நம்ம வழிபட முடியல, இங்கேயாவது நம்ம வழிபடலாம்னு சொல்லி அதே மாதிரி முருகப்பெருமான் மயிலில் இருக்கின்றவாறு, அதே போல முருகனுக்கு எத்தனை முகம், 6 முகத்தோடு, அதே போன்ற முருகப்பெருமானுக்கு வலப்பக்கமாறு இடப்பக்கமாறுன்னு 12 கைகளுடைய சிலையை செஞ்சுட்டு இருக்க. அந்த வில்லம்பும் அதுல எட்டுக்குடியிலும் இருக்கா? எட்டுக்குடியிலையும் அந்த செஞ்சுட்டு இருக்கிற பொழுதே ஒற்றர்கள் மூலியமாக, ஏன்னா அரசன் அவனை கண்காணிக்க சொல்லியிருக்கான், இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி, இவர் மறைந்து 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 செய்ததை ஒற்றர்கள் மூலமாக அரசன் அறிந்து கொண்டான். இப்ப என்ன பண்றான், நீ கண்ணு இருக்கிறதுனால தானே செதுக்கிற, உன் கண்ணை நோண்டிட்டா நீ எப்படி செதுக்குவன்னு சொல்லி மீண்டும் அந்த அரசன் போய் அந்த முனிவர் கிட்ட உங்கள் 2 கண்களையும் எனக்கு தானமாக கொடுங்கள். அரசன் என்ன பண்ணிட்டாரு, 2 கண்ணையும் கொடுத்தாச்சு. இப்ப நான் எப்படி முருகா உனக்கு நான் சிலையை செய்வேன் அப்படின்னு நான் வேண்டுகின்ற பொழுதே வானத்திலிருந்து அஷரீரி கேட்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு அஷரீரி ஒன்று இவருக்கு கேட்குது. இந்த அஷரீரினா என்ன, மேல இருக்கக்கூடிய இறைவன் நம்மளை இயக்குகின்றதற்காக ஒரு விதமான விஷயத்தை நமக்கு கொடுத்தா அதுக்கு பேர் அஷரீரின்னு நம்ம சொல்லுவோம். வானத்திலிருந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்பது போல. அந்த அஷரீரில என்ன வருதுன்னா, உடனடியாக நீ எங்க செல்ல வேண்டும், அஷ்டநேத்திரபுரத்திற்கு செல்ல வேண்டும். அது என்ன அஷ்டநேத்திரபுரம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும். சமஸ்கிருதம் தெரியவன அஷ்டலட்சுமி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஷ்டம்னாலே 8 என்று அர்த்தம். இது என்ன அஷ்டநேத்திரபுரம்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கேட்கிறான் பிரம்மா கிட்ட போய். நீ தான் உலகத்துல எல்லாரையும் படைக்கிறியே, நீ சொல்லு இந்த பிரணவ மந்திரத்திற்கு. பிரம்மாவிற்கு இதற்கான பொருள் தெரியவில்லை. இதனால் படைத்த பிரம்மனையே சிறையில் பூட்டுகின்றான் முருகப்பெருமான். இதனால கோபம் அடைந்த இந்த பிரம்மா தன்னுடைய பிரம்மா பதவியையே விட்டு கொடுக்கிறார் முருகப்பெருமானுக்காக. நம்ம படைக்க மாட்டேன்ப்பா, கண்டிப்பா நான் இதற்கான பொருள் தெரிகின்றவரை நான் படைக்க மாட்டேன். இதற்கு சாப விமோசனம் தேடிய பிரம்மா சிவபெருமானம் வேண்டுகிற பொழுது சிவபெருமான் இவருக்கு ஒரு அற்புதமான நிவர்த்தி ஸ்தலத்தை கொடுக்கிறார். பூலோகத்தில் சமீவனம் என்ற ஒரு வனம் இருக்கு. சமீவனம். அந்த வனத்திற்கு நீ சென்று அங்கு தவம் செய். அங்கு தவம் செய்து எனக்கு பூஜை செய்தால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று பிரம்மாவிற்கு அறிவுரை சொல்ல, பிரம்மாவும் இந்த சாபத்தை போக்குவதற்காக சமீவனத்திற்கு இறங்கி வந்து சிவபெருமானை மண்ணால் ஒரு லிங்கத்தை பிரதர்சனம் செய்து அதற்கு பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்கின்ற பொழுது திருவிளையாடல்கள் புரிகின்ற சுவாமி அந்த பூஜையினுடைய நிறைவு பகுதியில ஒரு 8 மலர் குறைவா வச்சுட்டார்.
1008 புஷ்பங்களை எங்க சுவாமிக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும். 1008ல 1000 பூக்கள் மட்டும்தான் அங்க இருக்கு, 8 பூக்கள் காணாமல் போயிடுது. இந்த 8 பூக்கள் காணாம போயிடுச்சுன்னு இந்த பிரம்மா ஒவ்வொரு சிறிதும் கவலை கொள்ளாமல் பிரம்மா தன்னுடைய 4 முகம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரம்மாக்கு 4 முகன் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. 4 முகங்களில் உள்ள ஒரு தலையில் 2 கண் என்ற விதம் 4 தலையில் உள்ள 8 கண்களையும் பிச்சு முருகனுக்கு, அந்த முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு பூக்களாக கண்களை அர்ச்சனை செய்திருக்கிறார். இதில் மனம் குளிர்ந்த சிவபெருமான் நான் மட்டும் உனக்கு விடுதலை கொடுத்தா போதாது, என்னோட மனம் குளிர்ந்து போயிடுச்சு, நீ என்ன பண்ண, முருகன் கிட்டையும் போய் இந்த இடத்துல அவனுடைய அருளை கேட்டுக்கொள் என்று இவனுக்கு சொல்ல, முருகனிடம் சென்று இந்த பிரம்மா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முருகப்பெருமான் இவருக்கு சாபம் விமோச்சனம் வழங்கிய இடம்தான் இந்த திருத்தலமாக திகழ்கிறது. அதனாலதான் என் கண் முருகனா. அது பின்னாடி நம்ம நேயர்கள் கேட்பாங்க இதுக்கான பதில் எங்கதான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றவாரு. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அசரீர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுச்சு, இந்த மாதிரி அஷ்ணேத்திரபுரம் இருக்கு, நீங்க போன்னு சொல்லி. அப்ப அஷ்ணேத்திரபுரத்திற்கு யார் போகிறான்னு சொன்னா இந்த சுவாமிகளும் போறார். இந்த சுவாமிகள் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்துல மீண்டும் ஒரு முருகப்பெருமான் சன்னடியை செய்யறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க செஞ்சிருக்கான், புறவாச்சையில ஒரு முருகன் செஞ்சு வச்சிருக்கான். அடுத்த முருகன் எங்க செஞ்சு வச்சிருக்காரு இந்த முனிவர்னு பார்த்தோம்னா நம்மளுடைய 8க்குள்ள செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப மூணாவதா இந்த எண்கண் சொல்லக்கூடிய இந்த அஷ்டநேத்திரபுரம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பேர் எண்கண், அன்னைக்கு இதனுடைய பேர் அஷ்டநேத்திரபுரம். அஷ்னா 8, நேத்திரம்னா கண்புறம், கண்களையே 8ஆக எடுத்து பூஜை செய்த இடம் என்பதால் அஷ்டநேத்திரபுரம் என்றும் சமீவனம் என்றும் அந்த திருத்தலத்திற்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கு. இப்ப முருகப்பெருமானுக்கு இவர் என்ன பண்றாரு, முருகனுடைய ரூபம் தான் இவருக்கு மனதிலேயே இருக்கே, முருகனுடைய உருவம் தான் இவருக்கு கையிலேயே இருக்கே, கை எதற்கு உருவம் எதற்கு, இவர் தானாகவே முருகனுக்கு ஒரு சிலை வடிக்கின்றார். அந்த சிலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசியாக கண் மட்டும் தான் திறக்கணும். அப்படி கண் திறக்குகின்ற வேளையில எனக்கே கண் இல்லையே முருகா, நான் உனக்கு எப்படிப்பா கண்ணை திறப்பேன்னு சொல்லி அவர் செதுக்குகின்ற பொழுது அந்த சுழி, அந்த உளி தன்னுடைய கையில் பட்டு அந்த ரத்தம் குடம் போல பாய்கின்றது. இதை பார்த்த முருகப்பெருமான் உனக்கு கண் இல்லையான்னு சொல்லி அந்த வேண்டார்ல, எனக்கே கண் இல்ல முருகா, நான் எப்படி உனக்கு கண் கொடுப்பேன்னு சொல்லி அவர் வேண்டியதற்கு இணங்க முருகப்பெருமான் கண் கொடுத்ததால் என் கண்ணோடு வந்தாயா முருகா, என் கண்ணோடு வந்தாயா முருகா, என் கண்ணோடு வந்தாயா முருகா என்று சொன்னதுதான் பின்னாளில் இந்த ஊருக்கு என் கண் என்ற திருநாமம் விளங்கி. குழந்தை முருகம்னு சொன்னா குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதும், யாருக்கெல்லாம் கண் நோய் தொடர்ந்து பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள் மாதத்துல வரக்கூடிய, நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நமக்கு வரும், அப்படி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று இந்த முருகனுக்கு சென்று நாம் எலுமிச்சை விளக்கு இட்டு வந்தால் நமக்கு கண் நோய் எல்லாம் சரியாகும் என்று. இல்ல இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஆலயத்துல என்ன இருக்குன்னா, இந்த ஆலயம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. திருப்புகழ்ல இருக்கிறது. திருப்புகழில் கிட்டத்தட்ட 800வது பாடல்களில் நாம இந்த சிறப்புகளை அறியலாம். அதுல அற்புதமாக அருணகிரிநாதர் இவ்வாறு முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, சந்தனம் அமிர்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்து இலங்கு திரடோளும் தண்டயம் சிலம்பு அம்ப வெண்டையும் சலன் சலன்று சங்கீதம் தங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 சந்தனம் தந்ததென்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே சிந்தை அங்கு அம்பு அலங்கு குந்து சந்ததம்பு கலந்துணர்ந்து செம்ப தம்ப நிந்திரென்று மொழிவாயே அந்தி மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும் கண்டன் அங்கம் முகங்குலை தரங்கொள் பொடிவாயே. அற்புதமான இந்த பாட்டுல அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 5 வயது குழந்தை என்ன போட்டிருக்கோம், கால்ல தண்டை போட்டிருக்கோம், தண்ட கொலுசு. இந்த தண்ட கொலுசு எப்படா மயில் மேல முருகப்பெருமான் ஆசைப்படலையா, கால்ல போட்டிருக்கிற அந்த தண்ட கொலுசு எப்படா நம்ம முருகப்பெருமானுடைய மயில ஏறி விளையாடுவோம். அப்ப இதன் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, தண்ட கொலுசு விளையாடுகின்றதுன்னா உங்கள் வீட்டிலும் இந்த தண்ட கொலுசு நாளைக்கு குழந்தை அசைச்சா விளையாடும் என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அற்புத திருத்தலமாக முருகன் விளையாடுகின்றார். பொதுவாக அம்பாள் சலங்கள் தான் கரு கொடுக்கும் நாயகி, கருவளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா முருகன் கூட இந்த முக்கியமான இந்த குழந்தை பாக்கியத்துல இந்த இடத்துல சிலாமூர்த்தியா காட்சி தராரு. இந்த இடத்துல குழந்தை மூர்த்தி நாயகன் என்று முருகனுக்கு அற்புதமான ஒரு விஷயமும் இருக்கு. அன்னைக்கு எப்படி பிரம்மா கண்ணை கொடுத்தாரோ அது போல இன்னைக்கும் யாருக்கெல்லாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு வருகிறார்களோ இங்கும் முருகப்பெருமான் கண் படுற அனைத்து விஷயங்களுக்கும் நிவர்த்தி ஸ்தலமாக இங்கு காட்சி தருகிறார். இப்போ கண் நோய்களுக்கும் இங்க கண் நோய் நிறைய பேர் மருத்துவரை கைவிட்டு உங்களுடைய கண்
வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ண முடியாதுன்னு சொல்பவர்கள் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று இந்த முருகப்பெருமானுக்கு சென்று எலுமிச்சம்பழ விளக்கு இட்டு வருகின்ற பொழுது நமக்கு அனைத்து விதமான கண் நோய்களும் விலகும் என்பது ஐதீகம். அதே போல யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய செவ்வாய் என்றும் சஷ்டி என்றும் இங்கு படி முழுகி அங்கு நெய் தீபம் இட்டு அங்கு நெய்யை பிரசாதமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இப்ப நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கோவிலுக்கு நீங்க ஒரு பிரபலமான நாட்களுக்கு போங்க, எத்தனை விஐபி வராங்கன்னு பாருங்க, எத்தனை விவிஐபி வராங்கன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஆலயம் அவர்களுக்கு மட்டுமே. ஏனால் இந்த ஆலயம் ஒட்டுமொத்தமாக ஜாதகத்தையும் மீறிய ஒரு பலம், நம்மளுடைய விதியை தாண்டிய ஒரு பலத்தை உருவாக்கி நீங்க என்ன கேட்டாலும் முருகன் கொடுப்பான். இழந்ததை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம். நீங்க திருவாரூரில் இருந்து தஞ்சை போகின்ற சாலை இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இல்ல நீங்க கும்பகோணத்தில் இருந்து திருவாரூர் போகின்ற வழியிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபட்டு, உங்ககிட்ட முருகன் யாரு, நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட இப்ப நம்ம மாமாட்ட கேட்க மாட்டோமா, இது வாங்கி கொடுங்க, தாத்தாட்ட கேட்க வாங்கலாம். அது போல நம்ம உரிமையோட நம்மளுடைய பாட்டனான முருகப்பெருமானிடம் நீங்கள் மனமுருகி கேட்டால் கண்டிப்பாக முருகன் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கண்டிப்பா சார். இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த படி மீது படி மீது நெய் முழுகி அங்கு கோலமிட்டு அந்த நெய்யவே பிரசாதமாக எடுத்துக் கொள்வர்களுக்கு இந்த முருகப்பெருமான் விரைவில் இன்னமும் அதை பண்ணிட்டு இருக்கிற காட்சி நம்ம பார்க்கலாம். இது இந்த கோவில மட்டும் கிடையாது. இப்ப இந்த ஆதி படையில நிறைய படைகள்ல இந்த குழந்தை பாக்கியத்தினுடைய சிறப்புகளா நாம காணலாம். கண்டிப்பா சார். இப்போ இந்த முருகன் அப்படிங்கிறது போதே நமக்கு ஆச்சரியமூட்டுன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இந்த அறுபடை வீடுகள்லையும் இன்னும் சென்னிமலை, வள்ளிமலை, இந்த மாதிரி நிறைய குன்றுகள்லையும் அங்கேயே சுத்திக்கிட்டு இல்லாம இன்னும் நிறைய தெரியாத இந்த ஆலயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த ஆலயங்களுக்கும் நம்ம பார்த்துட்டு முருக பக்தர்களுக்கு இந்த முருக யுகம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல முருக பக்தர்கள் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு படையெடுத்து கிளம்பி வராங்க இல்லையா. முருக மாநாடு கூட நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல, முருக பக்த மாநாடு நடந்திருக்கு. இந்த வேளையில இந்த இடங்களுக்கும் முருக பக்தர்கள் சென்று நம்மளுடைய முருகப்பெருமானுடைய ஆனந்த மலையில் நினைந்து உங்களுடைய அத்துணை விஷயங்களையும் அவன்கிட்ட கேட்டு நீங்க இன்பம் பெறணும். ஏன்னா முருகப்பெருமானுடைய எல்லா 6 படைக்கு தான் போறாங்க. பழனிக்கு போறாங்க, திருச்செந்தூர் போறாங்க, சுவாமிமலை போறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலத்திற்கும் சென்று அனைல்லாருக்கும் சகலவிதமான சௌபாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி நாமளும் அந்த எண்கண் முருகன் கிட்ட கண்டிப்பா வேண்டி. கண்டிப்பா சார். ஏன்னா இல்லாதது பொல்லாதது நம்ம எதுவுமே சொல்லி பிராண்ட் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஆனா அந்த கோயிலுடைய அந்த ஸ்தல வரலாறும் கேட்கும்போது இவ்வளோ பெரிய பெனிஃபிட் கொடுக்குற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இன்னும் போகாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, அப்படின்ற ஒரு மனசு தான் வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருகன் கோவிலுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட முருகன் ஸ்தலங்களுக்கு மட்டும் போகாம இன்னும் நிறைய முருகன் கோயில்களுக்கு போயிட்டு அவங்களுடைய பலனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் கண்டிப்பா இந்த காணொலியை பார்த்துட்டு எல்லாரும் உடனே படையெடுக்க போறாங்க என்கண் வீட்டுக்கு. கண்டிப்பா சார். கண்டிப்பா ரொம்ப நன்றி. நன்றி.